அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனார் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீ. புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொற்றவையில் சிற்றவையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஓர் சிந்தனைக்கு நாம் செல்வோம். வள்ளல் பெருமான் அவர்கள் மரணத்தை வென்றவர், மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டிருப்பவர், கடவுள் நிலையறிந்த மயமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை முறையே ஒரு விசித்திரமானது. உலக வரலாற்றில் மனிதன் பிறந்து வாழ்ந்து இறப்பதுதான் இயற்கை என்று சொன்ன காலத்தில் இறப்பு என்பது இயற்கை அல்ல, அது செயற்கை, இரவாதிருப்பதே தான் இயற்கை என்பதை கண்டுபிடித்து மரணமிலா பெருவாழ்வு என்ற ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த வழிமுறைகளை கண்டுபிடித்து மரணத்தை வெல்லும் வழியை கண்டுபிடித்தார். மரணத்தை வெல்லுவதற்கு ஒரே வழி இறைவனிடத்திலிருந்து அருளை பெறுவதுதான். பொருளை பெற்று வாழ்கின்ற இந்த உலகத்திலிருந்து அருளை பெற்று வாழக்கூடிய வாழ்க்கை முறையை கண்டுபிடித்து வள்ளலார் அவர்கள் பல வழிமுறைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதிலே மனிதனானவன் உயர்ந்த அறிவு பெற்றவன். உயர்ந்த அறிவு என்பது மனிதருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த உயர்ந்த அறிவை பயன்படுத்தி இந்த உடம்பை நித்திய தேகமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க கொள்கையாகும். இதில் நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள். இதில் சாகா கல்வி என்ற ஒரு கல்வி முறையும் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு பகுதியாக நம்மை நஷ்டம் செய்வது 4 என்று சொல்லுகிறார். நஷ்டம் என்றால் நம்மை மரணத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு அடைவதற்கு முக்கியமானது 4 வகையாக நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அந்த 4 வகைதான் மரணத்திற்கு காரணம் என்பதை மிக தெளிவாக நமக்கு வள்ளல் பெருமான் அவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு தலைப்பு நம்மை நஷ்டம் செய்வன 4. அது என்ன என்பதை நாம் இப்பொழுது சிந்திப்போம். நம்மை நஷ்டம் செய்வன 4 அவை யாவன என்றால் ஆகாரம், மைத்துனம், நித்திரை, பயம். ஆகாரம் உண்ணக்கூடிய உணவு, மைத்துனம் என்பது சுக்கிலம் அதாவது விந்து, நித்திரை என்பது தூக்கம், 4வது பயம்.
இந்த நான்கும் தான் நம்மை மரணத்திற்கு இட்டுச் செல்கிறது என்பதை வள்ளலார் தெரியப்படுத்துகிறார். இந்நான்கிலும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த நான்கு ரொம்ப முக்கியமானது. இதில் நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த நான்கிலும் மிகவும் முக்கியமானது ஆகாரம் மைத்துனம் என்று சொல்லுகிறார். ஆகாரம் மைத்துனம் நித்திரை பயம், இது நான்கும் நம்மை நஷ்டம் செய்வன. இதில் ரொம்ப முக்கியமானது ஆகாரம் மைத்துனம். ஆகாரம் என்றால் நாம் உண்ணக்கூடிய உணவு, மைத்துனம் என்றால் சுக்கிலம், அதாவது விந்து. ஆதலால் இவ்விரண்டிலும் அதனிலும் அதிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். இந்த ரெண்டில் இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னா இந்த இரண்டிலும் முக்கியமானது மைத்துனம்ன்றார். மைத்துனம்னா சுக்கிலம். ஆதலால் இந்த விஷயத்தில் எல்லாவற்றை பார்க்கிலும் அதிஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ரெண்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது ஆகாரம் மைத்துனம். அவ்வாறு இல்லாவிடில் தேகம் அதிசீக்கிரத்தில் போய்விடும். இந்த உடம்பானது சீக்கிரத்தில் அழிந்துவிடும். பின்பு முக்தி அடைவது முடியாது. முக்தி என்பது முன்னொரு சாதனம். இந்த சாதனத்திற்கு இது தேவையானது. அதற்கு பிறகுதான் சித்தி. சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். அந்த நிலை சேர்ந்த அனுபவம் பெறுவதற்கு இந்த நான்கு நமக்கு தடையாக இருக்கிறது. முக்தி அடைவதற்கு மானிட தேகமே தக்கதாயும் வேறு தேகத்தால் அதை அடைவது அரிதாயும் இருப்பதால் எவ்விதத்தாயினும் தேகம் நீடித்திருக்கும்படி பாதுகாத்தல் வேண்டும். எவ்வித தந்திரமாவது செய்து இந்த உடம்பை நாம் பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும். தேக நஷ்டத்திற்கு முதற் காரணங்கள், அதாவது ஆகாரத்தில் 9 பங்கு நஷ்டமும் மைத்துனத்தில் 1 பங்கு நஷ்டமும் உண்டாகின்றது. அதாவது நம்ம நஷ்டம் செய்வது 10 என்று வைத்து கொண்டால் அதில் ஆகாரத்தில் 9 பங்கு நஷ்டமும் மைத்துனத்தில் 1 பங்கு நஷ்டமும் உண்டாகிறது. எப்படி எனில், பிண்டம் உற்பத்தியின் காலம் தொடங்கி இறந்து போகின்ற பரியந்த வரை ஆகாரம் உண்டு. அதாவது நாம் குழந்தை பிறந்ததிலிருந்து மரணம் அடைகின்ற வரையில் ஒவ்வொரு நாளும் உணவு உட்கொண்டே இருக்கின்றோம். இது இயற்கை. இது தினசரி நடக்கக்கூடிய செயல்கள். அதாவது சிசு, வாலிபம், விருத்தாப்பியம் இந்த பருவங்களில் மாத்திரம் மைத்துனம் உண்டு. இந்த உணவு என்பது பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரையில் உணவு உண்டு. ஆனால் மைத்துனம் என்ற அந்த சுக்கிலம், விந்து என்று சொல்லக்கூடியது சிசு, வாலிபம், விருத்தியாப்பியம் இந்த பருவங்களில் மாத்திரம் மைத்துனம் உண்டு. இந்த பருவங்களிலும் நோயாலும் துக்கத்தாலும் தரித்திரத்தாலும் பசியாலும் பயத்தாலும் வேறுபடும். அதாவது நம்ம வாலிபம் விருத்தியாப்ப காலத்தில் சுக்கிலம் உண்டாகிறது. அந்த உண்டானாலும் அது செலவு செய்வதற்குண்டான தடைகள் நமக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி என்றால், நோயாலும் துக்கத்தாலும் தரித்திரத்தாலும் பசியாலும் பயத்தாலும் வேறுபடும். இது மாதிரி காலங்களில் நமக்கு சுக்கிலத்தினுடைய எண்ணங்கள் வராது, அதை விரயம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வராது. அந்த சூழ்நிலைகள் நம்மை தடுக்கிறது. அதாவது இந்த காலத்திலும் ஆகாரம் உண்டு. அதாவது சுக்கிலத்தை நாம் தடுத்து கொண்டாலும் ஆகாரத்தை நாம் நிறுத்திவிட முடியாது. எந்த காலத்திலும், அதாவது துக்கம் வந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, தரித்திரம் வந்தாலும் சரி, ஆனால் பசி என்பது வந்து கொண்டே இருக்கும். அந்த பசியை நம்மால் நிறுத்த முடியுமா என்றால் நிறுத்த முடியாது. ஆகாரம் கொடுத்து கொண்டே தான் இருக்க வேண்டும். இந்த காலத்திலும் ஆகாரம் உண்டு. அந்த மாதிரி இது மாதிரி காலத்திலையும் நம்ம ஆகாரத்தை நிறுத்த முடியாது. பொருந்தல் ஏகதேசம். அப்போ பொருந்தல் என்பது உடல் உறவு கொள்வது ஏகதேசம் தானே தவிர அது அன்றாட உணவு கொள்ளுகின்ற மாதிரி தினமும் நம்ம செய்ய முடியாது. நஷ்டமும் அப்படியே இருக்கிறது. அதாவது அதனுடைய நஷ்டமும் கொஞ்சமாக தான் இருக்கிறது. ஆகாரத்தில் 9 பங்கு நஷ்டம், மைத்துனத்தில் 1 பங்கு நஷ்டம். அப்போ ஆகாரம் என்பது இடைவிடாது நாம் சாகின்ற வரையில் ஆகாரம் தேவை. சுக்கிலம் என்பது பல காரணங்களால் தடை செய்யப்பட்டு நமக்கு தேவைப்படுகின்ற பொழுது மட்டும் அதை நம்ம அனுபவிக்கக்கூடிய நிலை வருகிறது.
அதே போல் ஆகார விஷயத்தில் அதிக்கிரமம், அக்கிரமம், அஜாக்கிரதை, அசாதாரணம் இப்படிப்பட்ட உணவுகளை நீக்கி சுத்த சத்துவ ஆகாரங்களை புசித்து ஆயுர்விருத்தி செய்து கொள்வது சுத்த சன்மார்க்க ஏற்பாடு. இப்போது ஆகாரம்தான் நமக்கு முக்கியமான மரணத்துக்கு காரணமாக இருந்தாலும் அந்த ஆகாரத்தை நாம் என்ன பண்ணுறோம்? சாத்வீக ஆகாரமாக உட்கொள்ள வேண்டும். அப்போ அந்த சாத்வீக ஆகாரம் என்பது தான் நமக்கு வள்ளல் பெருமான் சொன்னது, ஆகாரம் அறை, மைத்துன வீசம், தூக்கம் அறைக்கால், பயம் ஜீரோன்னு போட்டார். அப்போது ஆகாரம் என்பது நமக்கு பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரையில் ஆகாரம் உண்டு. சன்மார்க்கத்தை கடைபிடிப்பவர்கள் அதை நாம் பக்குவத்திற்கு கொண்டு வருவதற்காக ஆகாரம் அறை, மைத்துன வீசம், தூக்கம் அறைக்கால், பயம் ஜீரோ, இந்த 4 நாம் வள்ளலார் சொல்லியவாறு கடைபிடித்து நம் உடம்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல இல்வாழ்வானுக்குன்னு ஒரு நியாயத்தை வள்ளலார் சொல்லுகின்ற பொழுது, மைத்துனம் ஊற்றுக்கேணி நியாயத்தை ஒத்திருக்கின்றது. மைத்துனம்னா சுக்கிலம், அது ஊற்றுக்கேணி நியாயத்தை ஒத்திருக்கின்றது. அதாவது ஊற்றுக்கேணியை இடைவிடாமல் 10 தினம் இறைத்தால் அதன் வருவாய் குறைந்து அதில் சலமில்லாமல் போய் பிரயோஜனப்படாது. அதுபோல் இறைக்காத ஊற்றுக்கேணி உள்ள நீர் அழுக்கேறி அதன் வருவாய் அடைப்பட்டு அதன் சுரப்பு நின்றுவிடும். பின்பு அந்த கேணியில் உள்ள நீர் சூரிய உஷ்ணத்தினால் கிரகிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போய்விடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு நாம் ஆகாரம் வரை மைத்துன வீசன்னா 16 நாளைக்கு ஒரு தடவை, அது இல்வாழ்வானுக்கு நமக்கு அன்றாடம் அதாவது வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அது இறைக்காமல் இருந்தாலும் ஆபத்து, இறைத்து கொண்டே இருந்தாலும் ஆபத்து. எப்படி ஒரு கிணற்றில் இறைத்து கொண்டே இருந்தால் ஊற்றினுடைய வழி அடைத்து ஊற்று நீர் வராமல் கிணறு வற்றி போடுமோ, அதுபோல் இடைவிடாது போகம் செய்பவர்களுக்கு விந்து ட்ரை ஆகி உடம்பு சீக்கிரம் அழிந்துவிடும். அதனால தான் அதை மிக அழகாக நமக்கு சொல்கிறார். அதாவது ஊற்றிக்கேணி 5 நாளைக்கு ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணுமே தவிர அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாத இருந்தாலும் உடம்பு சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். அதாவது அங்கே அசுத்த விந்தாக மாறி உடம்புக்கு நோய் வரப்பட்டு நோயினால் நம்ம மாண்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால தான் வள்ளல் பெருமான் அங்கே சுக்கிலத்திற்கு ஊற்றுக்கேணி நியாயத்தை நமக்கு ஒப்பிட்டு தெளிவாக விளக்கம் தருகிறார். இதுபோல் இடைவிடாது மைத்துனம் செய்தால், பாரு எவ்வளோ தெளிவாக அவரே சொல்கிறார், இடைவிடாது மைத்துனம் செய்தால் இந்திரியத்தின் வருவாய் குறைந்து அருமையாக கிடைத்திருக்கின்ற தேகம் அதிசீக்கிரத்தில் போய்விடும். மைத்துனம் எந்த காலத்தும் இல்லாதிருத்தினாலும் மேற்குறித்த ஊற்றுக்கேணி நியாயத்தால் கேடுண்டு. அப்போ அந்த ஊற்றுக்கேணி நியாயம்னா இறைக்காதிருந்தாலும் ஆபத்து, இறைத்து கொண்டே இருந்தாலும் ஆபத்து. அதுபோல் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சுக்கிலத்தை அடிக்கடி போகத்தினால் செய்து கொண்டே இருந்தால் உடம்பு சீக்கிரம் அழிந்துவிடும், செய்யாதிருந்தாலும் அழிந்துவிடும். அதனால் மைத்துன வீசம் என்று சொல்லுக 16 நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஆண் பெண் போகம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது மைத்துனம் எந்த காலத்திலும் இல்லாது இருத்தலினால் இந்திரியத்தின் தன்மை கெட்டு அதனால் இந்திரியத்தின் உஷ்ணத்தினால் வற்றிவிடும். பின்பு தேகம் உடனே போய்விடும். இப்போ நம்ம சொன்னதை அவரே தெளிவாக நமக்கு சொல்கிறாரு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். எது? ஆகாரம், மைத்துனம், தூக்கம், பயம். அப்போ தூக்கம் என்ன சொல்கிறார் வள்ளலார்? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தூங்கினா போதுன்றார். அதுக்கு மேலே தூங்கினா நமக்கு உடம்புக்கு ஆபத்து வந்துவிடும், தத்துவ கெடுதி ஏற்படும். தத்துவங்கள் வேலை செய்கின்ற பொழுது உடம்பு சீக்கிரம் அழிந்துவிடும். அதே போல் பயம் என்பது 0வாக இருக்கணும். ஏனென்றால் பயம் என்றால் எப்போ என்றால் நம்ம தவறு செய்கின்ற பொழுது பயம் வந்து கொண்டே இருக்கும். தவறு செய்யாமல் இருந்தால் பயம் என்பது இல்லை. மற்ற ஜீவர்களால் நமக்கு ஆபத்து வரும் என்று நினைத்து எந்த ஜீவர்களுக்கும் துன்பம் செய்யாமல் இருந்தால் பயம் என்பது தானாக நின்றுவிடும். அதான் பயம் 0. யாரும் நமக்கு எதிரியாக இருக்கக்கூடாது, நமக்கு எதிரி யாரும் இருக்கக்கூடாது, எதிரிக்கு நம்ம எதிரியாக இருக்கக்கூடாது. அதனால் அதை தான் சகஜ நிலை சன்மார்க்கன்னு சொல்லுவார். சகஜமாக இருக்கணும். யார்கிட்டையும் விரோதமாகவோ இல்லை கோபமாகவோ
வேறு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவாதவர்கள் என்ற எண்ணத்திலோ நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது. எல்லாரிடத்திலும் சகஜமாக பழகணும், அன்பாக பழகணும், கருணையோடு பழகணும், தயவோடு பழகணும். இப்படி இருந்தால் நமக்கு பயம் என்பது வராது, எந்தவித எதிர்ப்புகளும் நமக்கு வராது. அதான் பயம் ஜீரோ. அதே போல் நம்ம சமய மதங்களில் மற்றவங்களாம் சந்நியாசம் கொள்வார்கள். அப்போ சந்நியாசம் என்பது தேவையில்லைன்றாருங்க. சந்நியாசமும் காவி உடை என்ற ஒரு தலைப்பில் போட்டிருக்காரு. 3 ஆசைகள் விசேஷ பற்றுள்ளவர்களாகி தயவில்லாத கடின சித்தர்கள் சந்நியாசம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மேற்படி குற்றமற்றவர்களுக்கு சந்நியாசம் வேண்டுவதில்லை. சந்நியாசி காவி வேஷ்டி கட்டுவதற்கு நியாயம் தயவில்லாத கடின சித்தர்களாகையால் தத்துவ ஆபாசம் உள்ளது. தத்துவத்தை ஜெயித்து தயவை நடத்துவதற்கு யுத்தக்குறி அல்லது அடையாளமாக தரிப்பதே சந்நியாசம். அப்போது சந்நியாசம் எதற்கு? அது ஒரு யுத்தக்குறி. நம்முடைய தயவை விருத்தி செய்வதற்காக. அதை நம்ம தாராளமாக தயவை விருத்தி செய்து போகிற அளவுக்கு முடியாதனால அது ஒரு யுத்தக்குறி. சந்நியாசம் என்பது காவியோட என்பது ஒரு யுத்தக்குறி. அதே காவி வெற்றியான பிறகு அடைவது தயவு. அப்போ ஆரம்பத்திலே தயவுள்ளவர்களாக இருந்தால் காவி வெற்றி நமக்கு தேவையில்லை. ஆதலால் வெற்றி கொடி வெள்ளை, தயவு வெள்ளை என்பதற்கு நியாயம். தயவு என்பது சத்துவம், சத்துவம் என்பது நிர்மலம், நிர்மலம் என்பது வெள்ளை வர்ணம், வெள்ளை என்பது ஞானம், ஞானம் என்பது அருள், அருள் என்பது தயவு, தயவு என்பது காருண்யம். மிக தெளிவாக நமக்கு வள்ளல் பெருமானி சொல்லுகிறார். அதனால தான் மூவாசைகளில் விசேஷ பற்றுள்ளவர்களாகி தயவு இல்லாத கடின சித்தர்கள் சந்நியாசம் பெற்றுக்கொள்ள வேண்டும். குற்றத்தை நீக்கினவர்கள் சந்நியாசம் பெற்றுக்கொள்ள வேண்டுவதில்லை. குடும்ப சந்நியாசிகளாக இருக்கலாம். அதாவது தனேஷனம் பொருள் பற்று, தாரோஷனம் மனைவி பற்று, புத்திரோஷன் மக்கள் பற்று, இதெல்லாம் இல்லறத்திலிருந்தே பற்றில்லாமல் வாழக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு நமக்கு வந்துவிட்டால் சந்நியாசம் என்பது தேவையில்லை. அப்போ சந்நியாசம் என்பது தத்துவத்தினுடைய அடையாளம், தத்துவ வெற்றிக்கு கொடுக்கக்கூடிய அடையாளமாக வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு சொல்லுகிறார். அடுத்ததாக வள்ளல் பெருமான் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்ற பொழுது சுத்த சன்மார்க்க ஆகாரம். அப்போ ஆகாரம் என்றால் நாம் அன்றாடம் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆகாரத்தை காட்டிலும் வள்ளலார் நமக்கு சுத்த சன்மார்க்கத்தில் என்று ஆகாரத்தை நமக்கு பிரிவுபடுத்தி, அதாவது தெளிவுபடுத்தி விளக்கமாக தருகிறார். சுத்த சன்மார்க்க சாதகர்கள் எக்காலத்தும் புழுக்காதிருக்கின்ற வஸ்துவை கொள்ளல் வேண்டும். புழுக்காத வஸ்துக்கள் யாதெனில் சர்க்கரை, தேன், கற்கண்டு, வெல்லம், அயம் முதலிய செந்தூரம், தாமிர முதலிய பஸ்பம். ஆதலால் அவசியம் ஆகாரத்திற்கு முக்கிய வஸ்து மேல் குறித்தவை. பரியாசத்தில் சர்க்கரை என்று லவணத்தை சொல்லுவதும் உண்டு. மேற்படி லவணத்தை துருசி போக்கி லவணமாய் கட்டி ஆகாரத்தில் கொண்டால் தேகம் நீடிக்கும். இதன்றி சுத்த சத்துவ பதார்த்தத்தில் லவணம் சிறுக சேர்த்து கொள்ளக்கூடும்ன்றார். அதாவது புழுக்கின்ற உணவு என்பதுதான் நாம் அன்றாடம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அதாவது வள்ளலார் சொல்லுவார், ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என்மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி, காரமும் மிகுப்புளி சாரமும் கைப்போடே உப்போடே கசப்போடே குட்டி, ஊரமுது உண்டு நீ ஒழியாதே, ஆரமுது உண்டு என்னோடு ஆடையடி பந்து, அருட்பெருஞ்சோதி கண்ட ஆடையடி பந்து என்று சொல்வார். அப்போது அருள் பெறுவதற்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த தடையான வஸ்துக்களை நாம் உபயோகிக்கக்கூடாது, உண்ணவும் கூடாது. அடிப்படை உடம்பு அழிவதற்கு அடிப்படை காரணமே ஆகாரம், மைத்துனம், தூக்கம், பயம் என்பதை சொல்லிவிட்டு ஆகாரத்திற்கு புழுக்கின்ற உணவை மாற்றுவதற்காக புழுக்காத உணவுகளுடைய தன்மையை, புழுக்காத உணவுகளுடைய பொருள்களை நமக்கு வள்ளலார் இங்கே பதிவு செய்கிறார். அதான் சர்க்கரை, தேன், கற்கண்டு, வெல்லம், அயம் முதலிய செந்தூரம், தாமர முதலிய பஸ்பம். ஆதலால் அவசியம் ஆகாரத்திற்கு முக்கிய வஸ்து மேல் குறித்தவை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுத்த சன்மார்க்க கடைபிடிக்கக்கூடியவர்கள், தயவுள்ளவர்கள் இந்த ஆகாரத்தை நாம் பின்பற்ற வேண்டும். திடீரென்று ஆகாரம் சாப்பிடாமல் இருந்தாலும் அழிவுதான். கொஞ்சம் கொஞ்சமாக புழுக்கின்ற உணவை மாற்றி புழுக்காத உணவை உட்கொள்ளுவதற்குண்டான வழிமுறைகளை வள்ளலார் சொல்கிறார். புழுக்கின்ற உணவு என்றால் மலம் வரக்கூடிய எந்த உணவும் புழுக்கின்ற உணவு தான். சிறுநீர் வரக்கூடிய எந்த உணவும் புழுக்கின்ற உணவு தான்.
ஆனால் வள்ளலார் சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை, தேன், கற்கண்டு, வெல்லம், அய முதலிய செந்தூரம், தாமரை முதலிய பஸ்பம் எல்லாம் புழுக்காது, அதே நேரத்தில் மலம் வராது. அது உடம்பை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. உடம்பிலிருந்து கழிவுப் பொருளெல்லாம் வெளியே வராமல் உடம்பை பத்திரமாக பாதுகாக்கக்கூடிய உணவு என்று வள்ளலார் சொல்லுகிறார். அதனால்தான் சன்மார்க்க ஆகாரம் என்ற ஒரு தலைப்பிலே நமக்கு சொல்லுகிறார். நெய், பால், தயிர், மோர் இவைகளை ஆகாரத்தில் விசேஷம் சேர்ப்பது தேக நஷ்டம். நம்ம அன்றாட இதை தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். பால், தயிர், மோர் இவைகளை ஆகாரத்தில் விசேஷம் சேர்ப்பது தேக நஷ்டன்றாரு. அப்போ இதை நம்ம தினமும் அதை தான் சாப்பிட்டுட்ருக்குறோம். அப்போ நமக்கு மரணம் வராமல் என்ன பண்ணோம்? அதனால தான் மனிதர்களுக்கு எல்லா தாதுக்களிலும் முதல் தாது கொழுப்பு, அதன் சத்து நெய். அதை எடுத்தால் தேக நஷ்டம். இதுபோல் பசுக்கள் இழுது முதற்தாது நெய். ஆதலால் அதை எடுத்து எடுப்பது சுத்த சன்மார்க்க மரபல்ல. சன்மார்க்கத்தில் தேக விருத்தி செய்து கொள்வதற்காவது புறப்புற அமுதம் தேவைப்படுகிறது. அதனால் நம்ம பசுவினால் கிடைக்கக்கூடிய நெய், பால், தயிர், மோர் இவையெல்லாம் கூட சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் அது கொழுப்பு சார்ந்தது. அதே நேரத்தில் அது மாட்டினுடைய கொழுப்பிலிருந்து வரக்கூடியது. அதை உண்பது நம்மளுடைய உடம்புக்கு ஆபத்து என்பதை மிக தெளிவாக வள்ளலார் சொல்லுகிறார்கள். ஆதலால் நம்ம சாப்பிட்றதுக்கு என்னென்ன அமுதம்னு சொல்கிறாரு. அமுதத்தில் அதாவது புற அமுதம், ஆகா அமுதம்னு பிரிக்கிறாரு. அதனால்தான் ஆதலால் மழை நீர், ஊற்று நீர், பொற்றலை கரிசலாங்கண்ணி, வாழை, தென்னை முதலியவற்றின் மேற் பெய்கின்ற பனிசலம், மழைசலம் இவைகள்தான் சுத்த ஜலம் அல்லது அமுதம். அதாவது பூமியில் பட்டு பூமியில் இருக்கிற தண்ணியை குடிப்பது உடம்புக்கு ஆபத்துன்றார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? மழை நீர் மேலேருந்து வருதுன்னா முதல் வரக்கூடிய தண்ணியை விட்டுட்டு இரண்டாவது பாத்திரத்தை பிடிச்சி வச்சு சாப்பிட்லாம். ஊற்று நீர்னால் மேலே இருக்கக்கூடிய தண்ணி எடுக்காமல் கீழே தண்ணியை ட்ரை பண்ணிட்டு கீழே ஊற்று நீர் வருது அது. அதே போல் பொற்றலை கரிசலாங்கண்ணி, வாழை, தென்னை முதலியவற்றின் மேல் பெய்கின்ற பனிசலம், மழை ஜலம் இவைகள்தான் சுத்த ஜலம் அல்லது அதுக்கு அமுதம்னு பேர் வைக்கிறார். இதுதான் சுத்த ஜலம், கலப்படம் இல்லாதது. அல்லது சாதாரண ஜலமும் கொள்ளலாம். ஏகதேசம், அதாவது மேற்குறித்த ஜலத்தை, சாதாரண ஜலத்தை 5/3 பாகம் சுண்ட, 5 பாகம் தண்ணி வச்சு அதை 3 பாகமாக சுண்ட காய்ச்சி 5/2 பாகம் நிற்க காய்ச்சி சர்க்கரை, வெல்லம் இவைகளை சேர்த்து குடிக்கலாம். இது எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவமான உடம்புக்கு சத்துள்ள ஆகாரமாக வள்ளலார் இங்கே சொல்கிறார். அதாவது 5/3 பாகம், 5 பாக தண்ணி, 5 கிளாஸ்னு வச்சுங்க, அதை கொதிக்க வச்சு 3 பாகம் குறைந்து 2 கிளாஸ் வர அளவுக்கு காய்ச்சி அந்த 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா அதில் அவ்வளோ பெரிய அமுதங்கள் அதில் கலந்துருக்குதுன்றார். சர்க்கரை, வெல்லம் இவைகளை சேர்த்து குடிக்கலாம். அந்த புழுக்காத உணவுன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை, வெல்லத்தை கலந்து குடிக்கலாம். இவைகள் தேக விருத்தி செய்யும் சுத்த சன்மார்க்க மரபிற்குரியது இனிப்பு தான். இப்போ இனிப்பு சாப்பிட்டா எல்லாருக்கும் ஆபத்துன்றோம். வள்ளலார் சுத்த சன்மார்க்கனுடைய மரபு இனிப்பு தான். அதனால தான் சர்க்கரை, வெல்லத்தை கலந்துக்க சொல்கிறாரு. அதனால் தேன், சர்க்கரை கொள்வது உத்தமம். தேன், சர்க்கரை, வெல்லம் இவையெல்லாம் நம்ம கலந்துக்கலாம். எப்படி? 5 பாக தண்ணியை சுண்ட காய்ச்சி 3 பாகம் குறைந்து 2 பாகத்தை எடுத்து அதில் சர்க்கரை, வெல்லம், தேன் கலந்து இதை சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு வலுவுள்ளதாக இருக்கும், தேகம் அதிக காலத்திற்கு நீடிக்கும். இறைவனுடைய அருள் பெறுகின்ற வரையில் இதுவே அருள் கொடுக்காது. அருள் பெறுகின்ற வரையில் தேகம் நீடிப்பதற்காக உண்ணக்கூடிய புழுக்காத உணவு முறைகளின் வள்ளலார் ஒரு பட்டியல் போட்டாருங்க. அதே போல் உப்பு அதிகம் சேர்க்கவே கூடாதுன்றார். உப்பு தேக நஷ்டம் செய்வது உப்பு. இந்த உடம்பை சீக்கிரம் கொண்டு செல்வதற்கு காரணமாக இருப்பது அதில் உப்பை கட்டி ஆகாரத்தில் சேர்ப்பது சித்த மார்க்கம். சித்த மார்க்கத்தில் உப்பை கட்டி அதுக்கு வேறு அது என்னென்ன பரிகாரமெல்லாம் பண்ணி, ஏதாவது என்னென்னு சொல்லுவாங்களே, புடம் போட்டு அதெல்லாம் என்னென்ன பக்குவம் பண்ணி அதை எடுப்பாங்க. அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. வள்ளலார் சொன்ன சாதாரண ஆகாரத்தை, அதாவது ஒரு 5 கிளாஸ் தண்ணியை 3 கிளாஸை சுண்ட வச்சு 2 கிளாஸ் குடிக்கிற ஈஸி தானே. இது குடிச்சிட்டு போனோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. உடம்பு ரொம்ப திடகாத்தமாக இருக்கும். வெறும் தண்ணின்னு நினைக்கிறீங்க,
அந்த தண்ணீருடைய பூதமானது விஷமானது வெளியேறிவிட்டு அமுதபாகமாகிய மீதி அந்த சுடுதண்ணியில் இருக்கும். ஏன் சுடுதண்ணி காய்ச்ச சொல்கிறாருன்னா, அதில் இருக்கக்கூடிய விஷபாகம், பூதபாகம், அமுதபாகம் இது இருக்குது. இது சூடு பண்ணுகின்ற பொழுது விஷபாகமோ பூதபாகமோ வெளியேறி அடியில் இருக்கக்கூடிய அமுதபாகம் மட்டும் அதை நிற்கும். அந்த அமுதபாகத்தை குடிக்கிறதுக்காகத்தான் 5 பாகத்தை 3 பாகமாக குறைத்து 2 பாகமாக எடுத்து குடிக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறார். சர்க்கரை எந்த காலத்திலும் புழுக்காத ஆகாரமாம். மற்ற வஸ்துக்கள் எல்லாமே புழுக்கும். சுத்தமான சர்க்கரை எந்த காலத்திலையும் புழுக்காது. அதே மாதிரி ஒரிஜினல் தேன் எந்த காலத்திலையும் கெட்டு போகாது. வெல்லம் கெட்டு போகாது. இதெல்லாம் இனிப்பு வஸ்துகள். இது நீடிக்கும். அதே மாதிரி இந்த உடம்புக்கு அதை அனுபவித்தால் உடம்பு நீடிக்கும் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்கிறார். அதனால் சன்மார்க்க ஆகார விளக்கு, சுத்த சன்மார்க்க சாத்தியர்கள் நெய் முதலிய வஸ்துக்கள் கொல்லப்படாது. சாதகர்களும் ஒருவாறு கொல்லப்படும். ஏனில் ஒரு தேகத்தில் உள்ள தாதுக்களில் முதல் தாது கொழுப்பு, அதன் அம்சமே பால், அதன் அம்சம் நெய், மேற்படி ஆபாசம் மோர், பசுவின் கண் கெடுதியும் நேரும். ஆதலால் அதுவும் ஒரு கொலை. ஆதலால் கொலை. கன்றுக்கு ஒருவாறு விட்டு பாலை கிரகிக்கலாம். இத்தல்லால் ஜீவகிம்சை நேருதலால் மேற்படி வஸ்துக்கள் கொல்லலாகாது. நேராத பட்சத்தில் கொல்லலாம். எப்படின்னா வேறு ஒரு மருத்துவம் செய்து இந்த நேரத்தில் கொஞ்சம் பாலோட மருந்து கலந்து தான் குடிக்கணும்னா அது மாதிரி காலத்தில் குடிக்கலாமே தவிர அதே உணவாக நாம் தினந்தோறும் எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சாதம் வடித்து சாப்பிடுதல் நிலமா, பொங்கி சாப்பிடுதல் நிலமா எனில் வடித்து சாப்பிடுவது அதில் உள்ள எண்ணெய் போய் விடுவதால் நலம். பொங்குவதில் எண்ணெய் போகாது, தாமச குணம் உண்டாகும். இதுபோலவே உப்பு, புளி, மிளகாய் முதலிய வஸ்துக்களின் எண்ணெய் போக சுட வைத்து சாப்பிடுதல் வேண்டும். பச்சரிசி என்பது இப்போது கொண்டு வருவது அல்ல. மேலும் உஷ்ணத்தை உண்ணு பண்ணக்கூடிய ஆகாரங்கள் கொள்ளுதல் வேண்டும். இதில் ரொம்ப நமக்கு என்ன முக்கியமாக சொல்கிறார் வள்ளலார்னா, உடம்புக்கு உஷ்ணம் வேணுன்றார். உஷ்ணம் குறையக்கூடாது. உஷ்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆகாரங்களை உட்கொள்ள வேண்டும். அந்த உஷ்ணத்தை உடம்பு தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உஷ்ணம் ஏற்றினால் அடுத்ததாக இறைவனுடைய சுடர், அதாவது அமுதம் சுரக்கின்ற பொழுது அங்கே சுத்த சுஷ்ணத்தை நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால தான் உஷ்ணத்தை நாம் அதிகரித்து கொண்டே இருக்கணும் உடம்பில். அது அசுத்த உஷ்ணத்தை நீக்கி சுத்த உஷ்ணத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்ற பொழுது அதனால தான் நாம் இது மாதிரி உணவுகளை, உஷ்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய உணவுகளை நாம் அடிக்கடி உண்ண வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறார். ஏனென்றால் நம்முடைய உடம்பு கோடி சூரிய பிரகாச தன்மையுடைய ஆன்மாவினுடைய இயக்கத்தில் இயங்கிக் கொண்டிருப்பது. அதை தாங்கக்கூடிய அளவிற்கு உடம்பு தாங்குமானால் தாங்காது. அதனால தான் அந்த ஆன்மா திரைகளால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரை ஒன்றொன்றாக நீர்க்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை இந்த உடம்பு தாங்கணும். அதை தாங்குவதற்காக இதெல்லாம் பயிற்சியாக நமக்கு வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. இந்த பயிற்சிகளை நாம் கடைபிடித்தால்தான் தேகத்தை நீடிக்க வைக்க முடியும். மரணமெலா பெருவாழ் வாழ்வதற்குண்டான சூழ்நிலையை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும். அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒருங்கே வளர்ப்பது புறப்புற அமுதம் சொல்கிறாரு. அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒருங்கே வளர்ப்பது புறப்புற அமுதம். ஆதலால் அக்தே கொள்ளல் வேண்டும். யாதெனில் முதல் சொன்ன மாதிரி தான் ஊற்று நீர், பொற்றலை, வாழை, தென்னை முதலியவற்றின் பேருள்ள பனிஜலம், மழை ஜலம் இவைகள் கொள்ளலாம். சாதாரண ஜலம் கொள்ளுவது கெடுதி. ஏனெனில் மேற்படி ஜலத்தில் 3 குணம் உண்டு. இதில் சொன்ன இல்லையா, எவையெனில் விஷம், பூதம், அமுதம். இம்மூன்றும் ஒன்றாகவே இருக்கும். ஒரு ஜலம்னா நம்ம தண்ணின்னு தான் நினைக்கிறோம். அந்த தண்ணிக்குள்ளே என்னென்ன கலந்து இருக்குது? விஷம் இருக்குது, பூதம் இருக்குது, அமுதம் இருக்கிறது. அப்போ அமுதம் தான் நமக்கு தேவை. அந்த விஷத்தையும் பூதத்தையும் நம்ம நீக்க வேண்டும். ஒன்றாக இருக்கும். எப்படி எனில் மேல்பாகத்தில் சிலிப்பாகிய விஷமும் அதனடியில் ஏகதேசம் சுடுகையுள்ள பூதமும் அதனடியில் விசேஷ உஷ்ணமுள்ள அமுதமும் கூடி ஒன்றாக இருக்கும். மேற்படி ஜலத்தினது குணங்கள் ஆவன. பூத ஜலம் தத்துவ விருத்தி செய்யும், அமுத ஜலம் பிராணசக்தி செய்யும், விஷஜலம் தத்துவ துருசை போக்கும். இந்த 3 ஜலமும் என்னென்ன நம்ம உடம்பை மாற்றக்கூடிய தன்மை உண்டு என்பதை
நமக்கு வள்ளலார் தெளிவாக சொல்கிறாரு. அதனால தான் விஷம் பூதம் அமுதம், அந்த விஷத்தையும் பூதத்தையும் நீக்கிவிட்டு அமுதத்தை உண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாக்கி கொள்ளணும்னு வள்ளலார் தெளிவாக சொல்கிறார். ஆதலால் இடபேதத்தால் மேற்படி நீர் தனித்தனியாக உள்ளன, ஒவ்வொன்றில் மும்மூன்றாகவும் விரியும். ஆதலால் மேற்படி சுத்த அமுதம் கிடையாத பட்சத்தில் இதர ஜலங்களை பச்சையாக கொல்லப்படாது, வெந்நீராக கொள்ள வேண்டும். அந்நீரும் அந்த நீரும் 5 3 அல்லது 5 2 காய்ச்சி சர்க்கரை, வெல்லம், கற்கண்டு இவைகள் சேர்த்து கொள்ளவும். நேராத பட்சத்தில் தென்னை, நாயுருவி, வாழை முதலிய வஸ்துக்களை சம்பந்தப்படுத்தியாவது சூரிய கிரகணத்தில் வைத்தாவது கொள்ளல் வேண்டுமே, அல்லது பச்சையாக கொல்லப்படாது. பச்சைன்னா சூடு இல்லாத அப்படியே குழுன்னு இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து நம்ம குடிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்மலாம் ரொம்ப கூலிங் குடிச்சு பழகிட்டோம். நிறைய இடங்களில் வந்து சூடு வெயில் காலத்தில் போனால் கூட கூலிங் தண்ணி தான் வாங்கி குடிக்கிற அளவுக்கு வருது. அதில் எவ்வளோ பெரிய விஷமும் பூதமும் இருக்குது என்பது நமக்கு தெரியாது. அதனால தான் சனி நீராடு என்று சொல்வது சனி போன்ற கருமையான கருகிய நீராடல் என்று சொன்னது யாதெனில் வெந்நீர். சனி நீராடுனா சனிக்கிழமை நான் குளிக்கிறதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். சனி நீராடுனா வெந்நீர்னு அதுக்கு பேர், சுடுதண்ணி, ஒருவாறு ஊற்று நீர். இதன்றி மற்றபடி சொல்வது தெரியாமை, அறியாமை. சுத்த சன்மார்க்கத்தில் தேக விருத்தி செய்தல் வெந்நீராதலால் எக்காலத்திலும் சுத்த ஜலம் சேர்க்கக்கூடாது. காலம் கடந்து குளிர்ந்த ஜலத்தில் குளித்து ஈர உடையன் இருப்பது தேக கெடுதி. குளிக்க வேண்டுமாகில் வெந்நீரில்தான் குளிக்க வேண்டும். மிக தெளிவாக நமக்கு சொல்கிறார். இதெல்லாம் சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்கள் ஒவ்வொருவர் கடைபிடித்தால் தானே நாம் வந்து மரணமில்லா பெருவாழ்வு என்ற அந்த இலைக்கு நம்மளால் செல்ல முடியும். இந்த சின்ன சின்ன விஷயங்களே நம்மளால் கடைபிடிக்க முடியவில்லை என்றால் வள்ளலார் சொன்ன அந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பதும் இறைவனை தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு எங்கிருந்து வரும்? நம்ம உடம்பை பக்குவப்படுத்தி கொண்டே வந்தால்தான் நமக்கு இறைவனுடைய தொடர்பு கிடைக்கும். அதே போல் நமக்கு இன்னொன்று முக்கியமாக நமக்கு இங்கே சொல்கிறாரு, கரிசலாங்கண்ணியும் தூதுவளையும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. கரிசாலையை தினந்தோறும் பச்சையாகாவது சமையல் செய்து முதலிய வகையிலாவது சாப்பிட்டு வர வேண்டும். பிரதம உள்ளுடம்பை நீடிக்க பண்ணும். மேற்குறித்த மூலிகை அலட்சியம் செய்யாது. ஆசாரியான் திருவடியின் கண்ணை லட்சியம் வைத்து எவ்வித தந்திரத்திலாவது தினம் தினம் உட்கொண்டால் தேக கெடுதியாகி அசுத்தம் நீங்கி தேகம் வலுவுள்ளதாய் நெடுநாளைக்கு இருக்கும். முக்தி அடைவதற்கு சகாயமாகவும் இருக்கும். மகான்களிடத்தில் அனந்த காலம் காத்தாலும் மேற்குறித்த மூலிகையின் பிரயோஜனத்தை, உண்மையையும் அனுபவத்தையும் வெளியிடார்கள். பரம கருணாநிதியாக நம் தலைவனால் கிடைத்தது அசட்டை என்று உட்கொள்ளல் வேண்டும். கரிசலாங்கண்ணி ரொம்ப முக்கியன்றார். தூதுவளையும் கரிசலாங்கண்ணியும் இது ரொம்ப காலம் தவம் செஞ்சால் கூட நம்முடைய சித்தர்களெல்லாம் அந்த உண்மைகளை சொல்ல மாட்டார்கள். அதனால் அசட்டை செய்யாமல், அசட்டைன்னா அலட்சியம் பண்ணாமல் தினம் தினம் உடம்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை உட்கொண்டு அதை பக்குவத்தில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். போகிறே சில பேர்லாம் கேட்பாங்க, ஐயா நான் சாப்பிட்டேன் சூடாகிடுச்சுன்னு. உடம்பு எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறோ அதை மாதிரி சாப்பிட்டு நம்ம பழகிட்டே வந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமான உஷ்ணத்தை தாங்கி கொண்டே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதிகம் சாப்பிடும்போது அதிக உஷ்ணம் வந்தாலும் நம்ம உடம்பு பாதிக்காது. அதனால் கரிசலாங்கண்ணி தூதுவளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் அலட்சியம் செய்யாமல் தினம் தினம் துவையல் செய்யாவது, இல்லை பொடி செய்யாவது, லேகியம் செய்தாவது ஏதாவது ஒரு வகையில் உட்கொள்ளணும்னு வள்ளலார் தெளிவாக சொல்கிறாரு. மேற்குறித்த மூலிகை ஜலமில்லாத இடத்தில் இருக்கின்றது விசேஷம் நன்றோம். அதான் மேட்டாங்காலில் கிடைக்கிற அந்த மூலிகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்றார். ஜலமுள்ள இடத்தில் உள்ளது காரம் இராது. அப்போ மேட்டாங்காட்டில் இருக்கிறது காரம் இருக்கும், நீர்வளம் உள்ள இருக்கிறது காரம் இருக்காது. தந்த சுத்தி செய்து அண்ணாக்கில் தர்சனி விரலால் சுட்டு விரலால் தேய்க்க மேற்குறித்த மூலிகையால் பித்த நீர் கபநீர் வெளியாகி கண்ணொளி விசேஷிக்கும். நேராத பட்சத்தில் பொற்றலை கையாந்தரை கூடும். இப்போ ரெண்டும் கிடைக்கலன்னாக்கா பொற்றலை கையாந்தரை தான் பொன்னாங்கண்ணி, பொற்றலை கையாந்தரையை நம்ம சாப்பிட்லான்றாரு. மேற்குறித்த மூலிகை செந்தூரம் செய்வதற்கு சிறந்தது. உலர்த்தி குடித்தையிலும் விளக்குவதற்கும் கவனசக்தி உண்டு பண்ணுவதற்கும் கரணம் ஓய்வதற்கும் கபத்தை அரிப்பதற்கும் யோகியத்தை உடையது உஷதி தூதுவளை.
தூதுவளை ரொம்ப முக்கியம். கபம் கட்டாது, மலச்சிக்கல் வராது. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகளுக்கெல்லாம் தூது செல்வதனால தான் அது தூதுவளை. எந்தெந்த இடத்தில் நமக்கு அடைப்பு இருக்குதோ அந்த அடைப்பெல்லாம் அது நீக்கிடுன்றாரு தூதுவளை. அதனால தான் அது தூதுவளை, தூது செல்லக்கூடியது. எந்த இடத்தில் அதுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனத்தை நீக்கி இரத்த ஓட்டமோ மற்ற எல்லாத்துக்கும் சரி செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்தது தூதுவளை. அதை மேற்குறித்தபடி அனுஷ்டித்தால் விசேஷ நன்மை செய்யும். கரிசாலை தந்த சுத்தியால் வசீகரமும் நேரிடும் உண்மை. கரிசாலை என்பது உடம்பை பொன்னாக மாற்றக்கூடிய தன்மை உடையது. தங்கம் எப்படி இருக்குமோ தங்கம் போல அந்த உடம்பை பாதுகாக்கக்கூடிய அக்கறை உள்ளது கரிசாலை. அதனால் கரிசாலையும் தூதுவளையும் நாம் அசட்டை செய்யாமல் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை பக்குவம் வருவென்ற வரையில் இதை உண்டு கொண்டே வர வேண்டும். இதெல்லாம் நமக்கு வள்ளலார் சங்கர் சொல்லி வைக்கக்கூடிய உணவு முறைகள். அதனால தான் இந்த உணவு முறைகளில் நம்ம அனுதினமும் இதை கடைபிடிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நமக்கு தெளிவாக சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம கடைபிடிக்காமல் இந்திரிய ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்னு ஒழுக்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒழுக்கம் எப்படி வரும்னா இந்த உணவு முறைகள் மூலமாகத்தான் நம்ம ஒழுக்கங்கள் எல்லாம் தன்னைத்தானே நிலை பெறும். உணவு முறைகள் மாற்றாமல் ஒழுக்க நிலைகள் கைகூடுமானா கைகூடாது. உணவு எவ்வண்ணமாக மாறுகிறதோ அவ்வண்ணமாக நம்மளுடைய உடம்பு செயல்பாடுகள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்திரியங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தான் அதுக்கு சாத்வீக உணவு, அதே நேரத்தில் தத்துவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய உணவு. அந்த தத்துவங்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த உணவை எல்லாம் ரொம்ப முக்கியம்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அது மாதிரி நிறைய இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பின்பற்றி வந்தால் நம்ம என்ன ஆகும், நம்மளுடைய உடம்பு மரணமில்லாமல் வாழக்கூடிய வழிக்கு கொண்டு செல்லும். இதையெல்லாம் நாம் தினம் தினம் கடைபிடித்து வந்தால் நம்முடைய அறிவு விருத்தியாகும். மனம் நாம் சொல்லுவதை கேட்கும். புறத்தில் அலைவாயக்கூடிய மனதை அகத்தில் கொண்டு செல்வதற்கு இந்த உணவு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கும். அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்வார், சோற்றாசையோடு காம சேற்றாசைப்படுவாரை துணிந்து கொள்ள கூற்றாசைப்படும். சோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் துண்ணுனல் தவமெலாம் ஆற்றிலே கரைத்த புலி என போம்னு சொல்வார். அப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவு உடம்பிற்கு என்று நினைக்கின்றோம். அந்த உணவே நம்ம உடம்பை அடித்து கொண்டிருக்கிறது. அந்த உணவை எந்த அளவிற்கு சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அன்பர்கள் கடைபிடித்து அதை பின்பற்றி அதை உட்கொண்டு வாழ்ந்தால் மரணமிலா பெருவாழ்வு செல்வதற்குண்டான வழிமுறைகளை அதை காட்டும். அதற்கு மேல் நமக்கு ஒழுக்கங்கள் இருக்கிறது, ஜீவகாருண்யம் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. இதற்கு மேல் கொண்டு நம்ம கற்கக்கூடிய கல்வி என்பது சாகாத கல்வி இருக்கிறது. அதற்குண்டான கல்விக்குண்டான இறை தொடர்பு இருக்கிறது. அந்த இறைவனுடைய தொடர்பை எப்படியெல்லாம் வைத்து கொள்ள வேண்டும், இறைவன் எப்படி நம்மை தேடி வருவார், இதற்கெல்லாம் எந்த அளவிற்கு நம்மளுடைய உடம்பை தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்த உணவு முறையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் இதையெல்லாம் நாம் சிறுக சிறுக கடைபிடித்து வள்ளலார் சொன்ன சுத்த சன்மார்க்க கொள்கை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தோமானால் மரணத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு மேற்கொண்டு திருவருட்பாவிலே பாடல்களிலும் உரைநடை பகுதியிலும் மிக தெளிவாக நிறைய விளக்கங்களை வள்ளல் பெருமான் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அவைகளெல்லாம் ஒன்றொன்றாக படித்து நாம் மேல்நிலைக்கு செல்லக்கூடிய வழிவகையை பின்பற்றி வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.